இந்த ஊடக தகவல்களை உங்களுக்காக வழங்குவது அலை ஒளி தமிழ் ஊடகம். மேலும் காணொளிகள் பெற அலை ஒளி தமிழ் யூடியூப் தமிழை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பட்டர்வுட் ரேஞ்சர்ஸ் கால்பந்து குழுவின் மாக்மண்டின் நண்பர்கள் ஏற்பாட்டில் மாக்மண்டினில் தீபாவளி கொண்டாட்டம் 2025 கால்பந்து போட்டி தமிழர்களின் பாரம்பரிய கலைகளான உரிமை மேளம், தப்பு போட்டிகளுடன் நாட்டின் புகழ்பெற்ற இசை கலைஞர்களுடன் நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக ஏற்பாடு. பினாங்கில் கால்பந்து துறையில் பல வெற்றிகளை பெற்று முன்னணி கால்பந்து குழுவாக இருக்கும் பட்டர்வுட் ரேஞ்சர்ஸ் கால்பந்து சங்கத்தின் ஏற்பாட்டில் மாக்மண்டினில் தீபாவளி கொண்டாட்டம் 2025 எனும் நிகழ்ச்சி மாக்மண்டின் நண்பர்கள் ஆதரவில் கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாக்மண்டின் சபராங் பிராய் மாநகர் மன்றத்தின் திடலில் இந்த மேடை தீபாவளி நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கால்பந்து போட்டி, தப்பு மற்றும் உரிமை மேள போட்டி, வசதி குறைந்த B40 குடும்பங்களுக்கு உணவு கூடை, தேசிய, மாநில, மாவட்டத்தில் சிறப்பாக கால்பந்து துறையில் சிறந்து விளங்கும் கால்பந்து ஆட்டக்காரர்களுக்கு தீபாவளி ரொக்க பணமும் ஆகியவை வழங்கப்பட்டது. காலை தொடக்கம் கால்பந்து போட்டி நடத்தப்பட்டதுடன் தப்பு மற்றும் உரிமை மேள போட்டிகள் இரவு வேளைகளில் நடத்தப்பட்டு சிறப்பான பரிசுகளும் வெற்றி பெற்ற போட்டியாளர்களுக்கு சிறப்பாக ரொக்க பணம் வழங்கப்பட்டது. இந்த தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சியில் வாகாண்டலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன், பாகான் ஜெர்மா சட்டமன்ற உறுப்பினர் CE கின் மற்றும் சபராங் பிராய் மாநகர் மன்றத்தின் உறுப்பினர் லிங்கேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் நடத்தப்பட்ட பல போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாகாண்டலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் தமது உரையில் கால்பந்து துறையில் அதிகமான கால்பந்து வீரர்களையும் ரசிகர்களையும் கொண்டுள்ள பட்டர்வுட் ரேஞ்சர்ஸ் கால்பந்து சங்கம் உயர்தர கால்பந்து வீரர்களை தேசிய, மாநில, மாவட்ட ஆகிய கால்பந்து போட்டிகளில் கால்பதித்து வெற்றியும் கொண்டுள்ளதை அவர் வெகுவாக பாராட்டியதுடன் இந்திய இளைஞர்களை ஒன்றிணைத்து இந்த தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சியை நடத்தி சிறப்பாக ஏற்பாடுகளை செய்த பட்டர்வுட் ரேஞ்சர்ஸ் கால்பந்து சங்கத்துக்கு தமது மனமார்ந்த வாழ்த்தினையும் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். பிரமாதமான நிகழ்ச்சி, உங்களுக்கு என்னோட பாராட்டுக்கள். நான் நினைச்சேன் விவேன் பேசுறப்ப ஒரு சின்ன நிகழ்ச்சி தான் செய்வாரு, போடுறாப்பே சவுண்ட் சிஸ்டம்லாம் அடிக்கிறப்ப நான் நினைச்சேன் நம்ம தம்பி ஜனேஷா தான் இருக்கும்னு பார்த்தா அவரு தான் ஹஸ்லர் மாதிரி சவுண்ட் செய்ய முடியாது. ஓகே, நம்ம பாரம்பரியத்தை மடிச்சு இன்னைக்கு உரிமை மேளம், தப்பு மேளம் போட்டி, ஃபுட்பால் எல்லாமே செஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நிகழ்ச்சி ரொம்ப பிரமாதமா போய்கிட்டு இருக்கு. அதே வேளையில விவேன் சொல்லியிருந்தாரு, இங்க இருக்கிற கொஞ்சம் B40 மக்களுக்கும் அவங்க கொஞ்சம் அன்பளிப்புலாம் தராங்கன்னு. பாராட்டுக்கள், தொடர்ந்து செய்யுங்க. ஆனா நீங்களும் சேர்ந்து செய்யறது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். நிறைய பேர் இந்த மாதிரி முன்னுக்கு வரமாட்டாங்க, ஆனா இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி எடுத்து செய்யறது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சமுதாயத்தை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம சமுதாயத்துக்கு நம்ம தான் உதவி செய்யணும். அதே சமயத்துல நம்மளோட எதிர்கால இளைஞர்களை ரொம்ப கவனமா நம்ம பார்த்துக்கணும், ஏன்னா அவங்க தான் நம்மளோட எதிர்காலம். ஸோ இந்த மாதிரி பாரம்பரிய போட்டியை மறக்காம நீங்க அந்த ஒரு போட்டியை செய்யறது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நேஷனல் லெவல்ல போறப்ப நிறைய பெரிய பெரிய ட்ரைனிங் எடுத்த டீம்லாம் வருவாங்க. ஆனா இது உங்களுக்கு ஒரு முதல் படி. கண்டினியூஸ்லி செய்யுங்க. வெற்றி பெற்ற டீமுக்கு என்னோட பாராட்டுக்கள். வெற்றி படாதவங்களுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க, விட்டுறாதீங்க. முயற்சி தான் வெற்றியின் மறுபடி. இந்த தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சிக்கு சிறப்பு பாடகர் சாமி 7, பாடகர் ஆகாஷ் சிறப்பு வருகை அளித்ததுடன் வட மாநிலத்தில் இசைத்துறையில் புகழ்பெற்ற இசை கலைஞர்களான நார்த்தன் ஆந்தம் இசை கலைஞர்கள் புகழ்பெற்ற பாடல்களை பாடி ரசிகர்களை மகிழ்வித்ததுடன் ஹார்டி, B மாருதி, தேவா ஆகியோர் நிகழ்ச்சி அறிவிப்பாளர்களாக இருந்து இந்த தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சியை வழிநடத்தினர். தீபாவளி கொண்டாட்ட நிகழ்ச்சியை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அனைத்து பட்டர்வுட் ரேஞ்சர்ஸ் கால்பந்து சங்கத்தில் உள்ள அனைவரையும் ஒன்றிணைக்கும் நிகழ்ச்சியாகவும் கால்பந்து வீரர்களுக்கு கௌரவிக்கும் மேடையாகவும் தமது பாரம்பரிய கலைகளுக்கும் அதனை நடத்தும் இசைக்கலைஞர்களுக்கும் ஒரு வாய்ப்பாக இந்த தீபாவளி கொண்டாட்ட மேடை நிகழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டதுடன்
இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் தமது நன்றியை பதிவு செய்வதாக பட்டோவர்ட் கால்பந்து குழுவினர் மற்றும் இணை ஆதரவு வழங்கிய மாக்மண்டி நண்பர்கள் அலை ஒளியிடம் தெரிவித்தனர்.